வெல்கம் டு ஆத்மா. திருமண பந்தத்தில் முரண்பாடுகள் என்பது இயல்பான ஒன்று. ஆனால் எந்த காரணத்தை வைத்து இந்த முரண்பாடுகள் ஏற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். ரித்தீஷுடன் உண்டான உறவை பற்றி அஞ்சலி மூலமாகவே சேகர் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த உணர்வை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அஞ்சலி சேகருக்கு இதை எப்படி புரிய வைக்கப் போகிறாள்? அஞ்சலியின் வாழ்க்கை இனி பரிதாபம் தானா? பதபதைப்புடன் நாம் பார்க்கலாம். ஆமா, அபர்ணா உங்க பொண்ணு தானே? என் முதல் பொண்ணு அபர்ணா. எனக்கு புரியலம்மா, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் சேகரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரித்தீஷ்னு ஒரு பையனை லவ் பண்ணேன். ரெண்டு பேரும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். அப்போ நான் கன்சீவ் ஆனேன். ரித்தீஷ் என்னோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு மாத்திரை கொடுத்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான். நான் அப்பா யாருன்னு யாருக்கும் சொல்லாம குழந்தை பெத்துக்கிட்டேன். என் குழந்தை என் தங்கச்சி கொன்னுட்டான். இப்போ அந்த குழந்தையோட ஆத்மா என் கூட தான் இருக்கு. முதல்ல நான் அவளை பார்த்தப்போ ரொம்ப பயந்தேன். அவளை வெறுத்தேன். வீட்டை விட்டு போக சொல்லி துரத்துனேன். ஆனா இனிமே அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. என் அபர்ணா என் கூடவே இருக்கணும். என்ன சேகர்? எப்போ மைக்கம் தெரியும்? சேகர், few seconds please. டாக்டர், நான் வெளியே இருக்கேன். ஓகே சேகர். அம்மா, அம்மா, வாமா போலாம். மேடம், உங்க பெரிய பொண்ணு இங்கே வந்திருக்குல்ல? ஆமா. எங்க இருக்காங்க? அபர்ணா, you got a great mother. சேகர் வெளியில வெயிட் பண்றாரு, போங்க. நான் வரேன் டாக்டர். ஏன் சேகர் எதுவும் பேச மாட்டீங்க? நான் உங்ககிட்ட பிளான் பண்ணி எதுவும் மறைக்கல. என்ன நம்புங்க ப்ளீஸ். சேகர், எங்க போறீங்க? உங்களதான் கேக்குறேன், எங்க போறீங்க? அம்மா, சேகர் எங்க போறாரு?
இப்படி கத்திட்டே இருக்க? இங்க ஏதோ இருக்குடி, கண்ணத்துல கூட ஏதோ இருக்கு. ஒண்ணுமே இல்ல, அங்க பாரு கண்ணாடியில. இல்லடி, ஏதோ இருந்துச்சுடி. ஒண்ணுமே இல்ல. என்ன ஆச்சு உனக்கு? நான் நல்லா தாண்டி இருக்கேன். இல்ல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வா மசூதிக்கு போய் மந்திரிச்சிட்டு வரலாம். மசூதிக்கு போய் மந்திரிச்சு வரலனா எனக்கு பேய் பிடிச்சிருச்சியா? சொல்றி, எனக்கு பேய் பிடிச்சிருச்சியா? மந்திரிச்சா தானே தெரியும் பேயா இல்ல பைத்தியம் பிடிச்சிருக்கானு. ஆமாடி, எனக்கு பைத்தியதா. இப்ப என்ன பண்ண போற? சீ, ஏய் நில்றி, எங்கடி போற? நான் எங்க போறேன், உனக்கு என்ன? ஏன் வேற என்ன கஷ்டம் உனக்கு? இவ்வளவு நாள் உன் கூட கல்யாணம் பண்ணிக்காம கூட இருந்து என்ன வார்த்தை கேட்டுட்ட? சீ, நீ ஒரு சைக்கோ. ஆமாடி, நான் சைக்கோ தாண்டி. ஏன் உன்னை விட்டா ஒரு ஆள் கிடைக்க எனக்கு? போடி போ. நானே உன்னை எப்படி கட்டி விடான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே போற. போடி, போய் தொலை போ. என்னை ஏமாத்தின பாவம் உன்னை சும்மாவே விடாது. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே. சீ. யாரு? அப்பர்ணா. அவர்னா எந்த அவர்னா? ஞாபகத்துக்கு வரலல்ல? நான் உனக்கு டிப்ஸ் தரேன், அத வச்சு கண்டுபிடி.
என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. இப்ப சொல்லு நான் யாருன்னு. தெரியல. என்ன விட்டு, என்ன விட்டு. இப்ப சொல்லு நான் யாருன்னு. சத்தியமா எனக்கு தெரியல. என்ன விட்டு, என்ன விட்டு, ப்ளீஸ் என்ன விட்டு. உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். ப்ளீஸ் என்ன விட்டு. குழந்தை எப்பெல்லாம் அழுதோ, அப்பெல்லாம் இந்த கிளுகிளுப்பு காட்டி சந்தோஷப்படுத்துறேன்னு சொன்னேன்ல. அபர்ணாவிற்கு ரித்தீஷ் கொடுத்த வாக்குறுதிகளை அபர்ணா அவன் கண்முன்னே காட்டிக் கொண்டிருக்கிறாள். விளையாட்டாக அல்ல, வினையாக. வினை இன்னும் சிறிது நேரத்தில் விபரீதமாக மாறும். இனி ரித்தீஷின் பாடு என்னவாக இருக்கும்? குழந்தைகளுக்கு நாம் அளிக்கும் வாக்குறுதிகள் அவர்களின் ஆழ் மனதில் பதிந்து போகிறது. ஒருவேளை அந்த ஆசை நிறைவேறாத பட்சத்தில் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளாத குழந்தைகள் கொல்லப்பட்ட பிறகு தன்னுடைய ஆத்மாவால் அதற்கு காரணமானவர்களை பழிவாங்க துடிக்கிறது. நிரஞ்சனாவின் மரணத்தைப் போல் ரித்தீஷின் மரணமும் நமக்கு ஒரு பயம் கலந்த சுவாரஸ்யமாக இருக்குமா? பார்க்கலாம். ஐயோ, என்னை விட்டு. என்னை சாகடிக்கிற சாகடிச்சு. என்னால முடியல, என்னால வழி தாங்க முடியல. விட்டு. நான் யாருன்னு சொல்லு. உடனே உன்னை சாகடிச்சிடுறேன். தெரியல, தெரியல. நான் உன் லைஃப்ல வந்ததுனால தானே உனக்கு பிரச்சனை. நான் உன்னை கொல்லணும் தான் வந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால முடியல. உன்னை அம்மான்னு கூப்பிடும்போது நான் மறுபடியும் உயிரோட இருக்கிற மாதிரி தோணுது. உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால உனக்கும் சேகருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அதனால நான் இங்க இருந்து போயிடுறேன். இவ்வளவு நாள் உன்னை கொன்னுட்டேன்னு தினம் நினைச்சு அழுதுட்டு இருந்தேன். நீ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து கொஞ்சம் வெளில வந்திருக்கேன். மறுபடியும் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ், நீ முதல்ல சொன்ன மாதிரி பேசாம என்னையும் உன் கூட கூட்டிட்டு போயிடு. சின்ன அபர்ணாவை சேகர் நல்லபடியா பார்த்துப்பாரு. குழந்தை அம்மா இல்லாம வளர்ற வழி என்னன்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சியும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. சேகர் வந்திருக்காரு, கதவை தர.
அப்பர்னாக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், பெரிய அப்பர்னாக்கு. பாப்பா பிறந்த நாளைக்கு உன்னை ஆசையா பார்க்க வந்திருக்குல, அதுக்கு கேக்கும் ட்ரெஸ்ஸும் வாங்க தான் நான் வெளியே போயிருந்தேன். இங்க வேகமா கிளம்பி போனதும் நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். எப்படி ரித்தீஷ் மாதிரி விட்டுட்டு ஓடி போயிடுவானா? அஞ்சலி, நான் உன்னை ரொம்ப உண்மையா லவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீ என்ன உண்மையா லவ் பண்ணியிருக்க. நமக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உன்னை விட்டு ஓடி போற அளவுக்கு நான் ரொம்ப கெட்டவன் கிடையாது. அப்பர்ணா இனிமேட்டு எனக்கு பெரிய குழந்தை. சரி, நம்ம அப்பர்ணா எங்க இருக்கு? என்ன அஞ்சலி? அப்பர்ணா, நான் உன்னை பார்க்க முடியுமா? உன்னை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்பர்ணா, இனி நான் தான் உனக்கு அப்பா. போய் புது ட்ரெஸ் போட்டு வா, நம்ம கேக் வெட்டலாம். என்ன விட்டு, என்னால முடியல, என்ன விட்டு. என்ன கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல, என்னால தாங்க முடியல விட்டு. என்னால வழி தாங்க முடியல விட்டு. இந்த வலியை உன்னால தாங்கிக்க முடியலனா என் அம்மா உன்னை நம்பி என்ன பெத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு நான் செத்து போனதுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். யாரும் அம்மா? அஞ்சலி, நான் தான் கருளை கழிச்சனே, நீ எப்படி பொறுத்திருப்ப? உன்னை கொல்லணும்ன்றதுக்காகவே நான் பிறந்து வந்திருக்கேன். எனக்குள்ள மாதிரியா? நான் செஞ்ச தப்பு என்ன பண்ணுச்சு? என்ன மாதிரி எத்தனை குழந்தைகளை நீ கொண்டிருப்ப? உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. ரொம்ப அழுவாத. உன்னை தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறேன். சேகர் நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் அப்பர்ணாவை தன் மகளாக ஏற்றுக்கொண்டான். அவள் ஆசைப்பட்டபடி பிறந்த நாளையும் கொண்டாடிவிட்டான். மனிதாபிமானம் கொண்ட சேகர் அப்பர்ணாவை யாரோ ஒருவனுக்கு பெற்ற குழந்தை என்பதை விட தான் நன்கு உணர்ந்த தன் மனைவியின் வயிற்றில் பெற்ற குழந்தை என்று ஏற்றுக்கொண்டான். பிரச்சனைக்குரிய நம் பலரின் வாழ்வில் இது எந்த வகையில் சாத்தியமாக அமையும்? ரித்தீஷ் செய்த பாவத்திற்கான தண்டனை அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டியது இன்னும் மிச்சம் மீது இருக்கிறது. பிஞ்சு குழந்தையின் ஆத்மாதானே என்று நாம் மெத்தனமாக இருந்துவிட இயலாது. அந்த ஆத்மாவின் வெறித்தனம் இனி எப்படியெல்லாம் ரித்தீஷை சித்திரவதை செய்ய போகிறது, அவன் எப்படி கொல்லப்பட போகிறான் என்று பார்ப்போம். அரரோ, ஆரிரரோ. அரரோ, ஆரிரரோ. அரரோ, ஆரிரரோ. அரரோ, ஆரிரரோ. அரரோ,
பாசத்திற்காக ஏங்கிய அபர்ணா தான் ஆசைப்பட்டபடி தன் தாயிடமே சேர்ந்து விட்டாள். பழிவாங்கும் எண்ணத்தோடு வந்தவள் தாய் பாசத்திற்கு அடிமையாகிவிட்டாள். சேகர் அபர்ணாவிற்கு ஒரு புதிய தந்தையாக மாறிவிட்டான். சேகரின் மகள் அபர்ணாவின் புதிய தங்கையாகிவிட்டாள். இவர்களோடு அபர்ணாவின் ஆத்மா சந்தோஷமாக வாழத் தொடங்கிவிட்டது. இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஆத்மாக்களுக்கும் சொந்தமானதுதான். மனிதர்களால் ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும், ஆத்மாவாலும் மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு அபர்ணா ஒரு சாட்சி. நன்றி.